கண்ணா சொல்லுமா. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து என்னுடைய பழைய வெங்கல உருளையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு என்னோட ஸ்டைல்ல பண்றேன். இந்த ஸ்டைல் வந்து நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாக்கலாமா? பாக்கலாம்ப்பா. நீ வா, அடுப்பு பத்த வச்சுட்டு இந்த உருளையை ஏத்திடுறேன் நானு. முதல்ல நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இல்ல. ஓகே. இப்ப பூசணிக்காய் பத்தி பார்த்து சொல்றேன் பாரு. பூசணிக்காய் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஓகே. அப்புறம் பூசணிக்காய். இது வந்து என்னன்னா பூசணிக்காய் ஜூஸ் போட்டேன் காத்தால. ஓகே. அந்த ஜூஸோடைய மிச்சம் சக்கை இருக்கு பாரு, அதையும் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு அதையும் எடுத்துட்டு இருக்கேன். ஃபாலோட் பை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறது. இப்ப நம்ம தண்ணி சூடாயின்னு இருக்கு. இந்த பச்சை மிளகாவை நம்ம முதல்ல இதை முன்ன சேர்த்து வந்துடலாம். இப்ப பச்சை மிளகா வந்து உடச்சு சேர்த்துக்கிறேன் நான். எல்லாம் கட் பண்ணி போடணும்ப்பா, எல்லாம் ஒண்ணும் வேணாம். எப்படி கருவேப்பிலையே அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே. அப்படியே ஜீரகத்தையும் அதுல போட்டுக்கலாம் நம்ம. சரி. இப்ப ஜீரகம் எண்ணெய் இல்லாத பண்ற நீ, ஆயில் இல்லாத. ஆயில்லாம் வேண்டாம். இங்க பாரு, இப்ப ஜீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வாழை இலைய போடுறேன், அதுக்கு மேல இதை கவுத்து போடுறேன். இப்ப அந்த ஓட்டை வழியா வந்து அழகா அது வந்து வெந்து வந்துடும். ஓகே. ஓட்டை வழியா அழகா வெந்து வந்துடும். இது வெந்ததுக்கு அப்புறமா நாம இதுல தேங்காவும் உப்பையும் அரைச்சி ஊத்த போறோம். ஓகேப்பா. அடுப்ப வெந்ததுக்கு அப்புறம் அடுப்ப அணைச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் உப்பு அரைச்சு ஊத்தணும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனா கொத்தமல்லியை சாப் பண்ணி மேல தூவி இறக்கணும்னா என்னோட ஸ்டைல்ல டயட் கூட்டு ரெடி ஆயிடுது. கொண்டக்கடலை வேக வச்சு போடுறவாளும் வச்சுக்கலாம். ஓகே. கொண்டக்கடலை வேக வச்சு போடணும், எனக்கு ஒரு புரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கணும்ன்றவாளுக்கு இதுலயே கொண்டக்கடலையுமே நீங்க போட்டுக்கலாம். நான் கொண்டக்கடலை சேர்த்துக்க போடுறது இல்ல, என்ன இன்னைக்கு ரைஸ் நான் கொஞ்சம் எடுத்துக்க போறேன். அதனால கொண்டக்கடலை வேண்டாம், கொண்டக்கடலை வேணாம், ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம். என்னோட சிஸ்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஐ எம் டேக்கிங் இன் திஸ் வே. உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுறதோ சாப்பிட்டு அவ்வளவுதான். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. எப்படி வந்திருக்கு பாரு, நல்லா வெந்து போயிடுது. சூப்பரா இருந்தா பாக்குறது. கத்தி எடுத்து பாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க பாரு, அடுப்ப அணைச்சிடுறேன். அணைச்சிட்டேன், அடுப்ப அணைச்சிட்டேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன். வெறும் தேங்காய். தேங்காய் உப்பு அரைக்கலாம், பட் நான் தேங்காய் மட்டும் அரைச்சுக்கிறேன். இங்க பாரு, அடுப்ப அணைச்சிட்டேன், தேங்காய் சேர்த்துக்கிறேன். சரி. சரியா? அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு. இப்ப அடுப்ப அணைச்சதுக்கு அப்புறமா இதை நான் அதை மிக்ஸ் பண்றேன். ஓகே. இது வேணா நம்ம தண்ணியா கூட வச்சுக்கலாம், இந்த தகுந்த மாதிரி. ஓகே. இது போதும். ஓகே. இந்த கொத்தமல்லிய தூவிக்கிறேன். ஓகே. அவ்வளவுதான். மறுபடியும் இதை மூடி வச்சு இப்படி வச்சிடலாம். ஓகே. இது வந்து எப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துக்கு இது கிட்ட போக கூடாது. ஓகே. இந்த உப்பு போட்டது, இந்த தேங்காய் அரைச்சு விட்டது டேஸ்ட் எல்லாம் உள்ள உறிஞ்சுட்டு இருக்கும். இது இப்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உப்பெல்லாம் ஊஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி விட்டுட்டு வந்துடும். இப்ப வந்து நம்ம மிக்சி ஜார் அலம்பு விட்ட தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் கூட இதுல சேர்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த கூடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவன் காட்டுறேன். ஓகேப்பா. 15 நிமிஷம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுத்து, ஓபன் பண்ணலாம். அதான் ஏன்னா ஒண்ணு கேட்கணும், நீ செஞ்சுட்டு ஒண்ணு தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு. தக்காளி பழம், பெருங்காயம் இதெல்லாம் ஏன் போடல? எண்ணெய் எல்லாம் ஏன் விடலாமா? எண்ணெய் எல்லாம் விடலாம் தாராளமா. நான் வந்து எண்ணெய் விடல. காரணம் என்னன்னா, நான் யூஸ்வலா வந்து பண்றச்சே எண்ணெயை கடைசியா ஊத்திப்பேன். இது வந்து நம்ம இது ரெசிபி வந்து டயட்டுக்கு நான் ஃபாலோ பண்றதுனால நான் எண்ணெய் ஊத்திக்கிறது இல்ல. சில நாள் வந்து குளிர்ல ட்ரை ஆயிடும் ஸ்கின். அப்ப என்ன பண்ணுவேன், 2 ஸ்பூன் ஆப்ஷனல்னா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இப்ப ஏதாவது ஊத்திக்கணும்னா அது 2 ஸ்பூன் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஊத்திக்கலாம். அப்படி ஒரு கண்டிஷன். ஏன்னா அதை குக் பண்ணி அதோட எஃபெக்ட் உள்ள கொண்டு போறதுக்கு அதை ராவாவே சாப்பிட்டாலே அந்த எஃபெக்ட். கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது மேல கொஞ்சம் எண்ணெய் விடுவியா? அந்த மோர் குழம்புக்கு நம்ம கடைசியா எண்ணெய் விட்டுப்போம் மாதிரி. இல்லன்னா நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த டெய்லி நம்ம சாம்பார், ரசம், கூட்டு, கறி எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டுறோம். உனக்கு தாளிக்காம தாளிக்காமனாலும் டேஸ்டா இருக்கும்.
தக்காளி பழம் சேர்க்கறதா இருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணி அது பழத்தோட கேட்டகரி சேர்ந்தது. இப்ப நான் யூஸ்வலா இந்த மாதிரி கூட்டு பண்ணணும்னு எனக்கு பிடிச்ச பிளேவர் இது. தக்காளியை வாஷ் பண்ணி நல்லா பச்சையா பொடி பொடியா கட் பண்ணி கடைசியில இறக்கும் போது மேல போட்டுடுவேன். ஓஹோ. வெங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், எதனா பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விடுவோமா? இல்ல இறக்கும் போது ரெசிபிஸ்க்கு பண்ணுவோம். பட் முக்கால்வாசி எல்லா ரெசிபி கார்னிஷ்ல தான் இருக்கும். ஆமா நான் இப்ப எல்லா ரெசிபியும் கார்னிஷ் மாதிரி பண்ணிட்டேன். என்ன ஆயிடும், இந்த தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷா ஊத்தின வாசனை இருக்கும். ஓஹோ. கொதிக்க விட்டா தேங்காய் எண்ணெய் ரசம் வருது. ஓகே. இப்ப பாரு, இங்க பாரு, அப்படி தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கு பாரு, அப்படி ஊத்தி வந்திருக்கு வரையில. அப்படி வந்திருக்கு பாத்தியா? நல்லா சூப்பரா இருக்கு. இப்ப அந்த கரண்டி அங்க காட்டுறேன் பாரு, நல்லா வெந்திருக்கு, நல்லா மிக்ஸும் ஆயிருக்கு. இப்ப அப்படியே ஜம்முன்னு இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்ப விடுறேன் நானு. இந்த தேங்காவோட அந்த பச்சை அந்த பாலோட பிளேவர் அப்படியே இருக்கும். இதுல அரைச்சு விட்ட டேஸ்ட் வாசனையாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சரி இருக்கு பாரு, சூப்பரா இருக்கு. இருக்கா? சிம்பிளா சூப்பரா இருக்கு. பாய்.